Dear aspirants, welcome to Alpha Coaching Center. So நம்ம Alpha Coaching Center நடத்தக்கூடிய TNPSC Group 4 கான ஒரு டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான டெஸ்ட் பேட்ச். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டாக குரூப் 1, குரூப் 2 அண்ட் 2A, குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நியூ சிலபஸ் தான் படிக்க போகிறோம். ஸோ இந்த நியூ சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தரமான டெஸ்ட் சிலபஸை நம்ம அகாடமியில் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியூ சிலபஸில் எந்த டாப்பிக்கை எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் நாம் இப்போ டெஸ்ட்டுக்கான ஒரு சிலபஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சிலபஸ்க்கான வேர் டு ஸ்டடி ரொம்ப தெளிவாக கிளியர் கட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா நீங்கள் கீழே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதை எந்தெந்த டாபிக் எங்கெங்க படிக்கணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் வேர் டு ஸ்டடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தெளிவாக படிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் வேர் டு ஸ்டடியை தெளிவாக எந்த ஸ்டாண்டர்டில் எந்த சாப்டர் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம யூனிட் 1 to யூனிட் 7, அதாவது ஜென்ரல் தமிழில் மொத்தம் 7 யூனிட் இருக்குது. இந்த 7 யூனிட்டில் இப்போ மேக்ஸிமம் நமக்கு 85% ஆஃப் என்னன்னா இலக்கணம் மட்டும் தான் வருது. ஸோ மீதி ஒரு 15% நமக்கு என்னன்னா அதாவது ஒரு 15 கேள்விகளுக்கு மட்டும் என்னன்னா தமிழ் சான்றோர்கள் பற்றி, தமிழ் சான்றோர்களும் இலக்கியங்கள் பற்றி வருது. ஸோ அதெல்லாம் நம்ம எங்கெங்க படிக்கணும், எங்கெங்க படித்தா நம்ம ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 100, அதாவது நம்ம எடுக்க முடியலனா கூட 100க்கு 100ங்கிறது என்னன்னா 100க்கு 99, 98 அப்படிங்கிற நம்ம எடுக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு அது என்ன தமிழ் நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும். ஸோ இப்போ கொடுத்த நியூ சிலபஸில் இதை நம்ம எங்கே படிக்கணும், ஸோ எங்கே நம்ம படித்து நம்ம எப்படி முடிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. பட் நம்ம டெஸ்ட் சிலபஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை எங்கெங்கெல்லாம் படித்தா நம்மளால அதை கவர் பண்ண முடியும் சொல்லி நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோக்கு கீழே நம்ம டெஸ்ட் பேட்சுக்கான ஸ்டடி பிளான் பார்க்கவும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது பார்க்கலாம். பாருங்க, இந்த டெஸ்ட் டீடைல்ஸ் பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரத்தில் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அதே ஸ்டாண்டர்டில் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் நம்ம இல்லை இன்க்ளூட் பண்ணி கொடுப்போம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் சரி தான் படிக்க சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம அட்டவணை பார்த்தீங்கன்னா நம்ம அட்டவணையில் எப்படி கொடுத்துருக்கோமோ அதோடைய பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன நம்மளுடைய டெஸ்ட் நடக்கும். ஸோ நம்ம டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 5, ஸோ ஜனவரி 5ல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜனவரியில் 5ல் ஸ்டார்ட் ஆகி ஜூலை 13, ஸோ ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் ஜூலை 13 நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 13க்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய டெஸ்ட் சிலபஸை நம்ம முடிச்சாகணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட் சிலபஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான். ஸோ பைலிங்குவல் கிடையாது, ஒன்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்மளுடைய டெஸ்ட் சிலபஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா, நம்ம டெஸ்ட் சிலபஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னென்னா வெற்றி அடையலாம். ஏன்னா நம்முடைய வெற்றி என்பது என்னன்னா எட்டிவிடும் தூரத்தில் இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நாமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கணும். ஸோ எட்டிவிடும் தூரத்தில் வெற்றியும் இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நாமும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய 2025ல், ஸோ 2025ல் ஜூலை மந்த் நடக்கக்கூடிய குரூப் 4 கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். கிளியர் பண்ணிட்டு நீங்களும் அடுத்த வருஷம் என்னன்னா ஒரு அரசு ஊழியராக இருக்கலாம். ஸோ அதனால இந்த டெஸ்ட் பேட்சை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நடைபெறும், அதே மாதிரி PDF முறையில் தான் நடைபெறும். அதே மாதிரி மேக்ஸுக்கு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ மேக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ எக்ஸ்பிளனேஷன் தெளிவாக இருக்கும். ஸோ எல்லா மேக்ஸ்க்கு வந்து 25 கொஸ்டினுக்கு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். அதே மாதிரி படிக்க வேண்டிய பாடங்களை தெளிவாக படித்து முடித்த பின்பு தெரிவினை எழுதுவோம். ஸோ நீங்கள் நமக்கு சிலபஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு சண்டே கண்டா நம்ம டெஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எப்போ வேணால் நம்ம ஆப்பில், அதாவது நம்ம ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் நீங்கள் எப்போ வேணால் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் கரெக்டாக கொடுத்த சிலபஸை தெளிவாக படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி படிக்காமல் அரையும் குறையுமா நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம 1 வீக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அதை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா தெளிவாக படிச்சுட்டு நம்ம டெஸ்ட் பேட்சை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 777 ரூபா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 777 ரூபா மட்டும்தான். ஸோ ரொம்ப குறைவான விலையில் மிகவும் தரமான டெஸ்ட் பேட்ச். ஸோ இந்த மாதிரி விலையில் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு தரமான டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு குறைவான விலையில் வேணும்னா கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பேட்சை நீங்கள் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 4 குரூப் 2க்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்சை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா 777 ரூபா மட்டும்தான்.
எங்க தேர்வு கட்டணம் எப்படி செலுத்தணும் பார்த்தீங்கன்னா 9952563892 அப்படிங்கிற நம்பர்ல ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த எந்த மூலம் வேணா நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ வேற ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்தா அப்படின்னா ஸோ நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அதாவது டெஸ்ட் நம்பர் 1 ஸோ சொன்ன மாதிரி முன்னே ஜனவரி 5ல டெஸ்ட் நம்பர் 1 ஸ்டார்ட் ஆக போகுது பாருங்க 5/1/2025ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஜெனரல் சயின்ஸ்ல இந்தியன் பாலிட்டி ஸோ இந்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றிய, மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள். ஸோ இந்த டாபிக்லாம் நமக்கு ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6th பாலிட்டியில செகண்ட் டேர்ம்ல செகண்ட் லெசன் ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம், 6th பாலிட்டியில செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் தேசிய சின்னங்கள் ஸோ நேஷனல் சிம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ அதே மாதிரி 6th பாலிட்டியில ஃபர்ஸ்ட்ல பன்முகத்தன்மையினை அறிவோம், 10th பாலிட்டியில ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு, ஸோ 12th பாலிட்டியில ஃபர்ஸ்ட் இந்திய அரசமைப்பு, 12th பாலிட்டியில ஃபர்ஸ்ட் தேச கட்டமைப்பின் சவால்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய, மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லாம் இந்த டாபிக்ல கவர் ஆகும், இந்த லெசன்ல கவர் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ். ஸோ டெஸ்ட் நம்பர் 1க்கான ஜெனரல் சயின்ஸ்ல இந்தியன் பாலிட்டி. ஸோ அப்போ இந்தியன் பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிச்சு ஒரு மொத்தம் ஒரு 5-6 டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க முடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டா மொத்தம் 6 யூனிட்டுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஆப்டிடியூட் தனியா யூனிட் வைஸா கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ரீசனிங் தனியா கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்க்க போறோம். சரி புக்ல இது எங்க கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6th ஃபர்ஸ்ட் டைம்ல 1.3, அதே மாதிரி 6th செகண்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் சாப்டர், 6th தேர்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் சாப்டர், 7th ஃபர்ஸ்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் 1 and 3. ஸோ 1 வந்து பார்த்தீங்கன்னா எண்கள், 3 வந்து இயற்கணிதம். ஸோ இந்த லெசன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவர் ஆகுது. இது இல்லாம நீங்க ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ், ஸோ ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷன் ரிலேட்டட் கேட்ட கொஸ்டின்ஸ், ஸோ அதே மாதிரி சுருக்கல் தொடர்பான கணக்குகள் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல மேக்ஸ்க்கு வந்து பார்த்துருக்கணும். ஸோ ஜெனரல் சயின்ஸ் 75 கொஸ்டின்ஸ், மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ். அது இல்லாம தமிழ் ஸோ பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு. ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து என்னன்னா தமிழ்ல ஜெனரல் தமிழ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் எங்க கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸோ அனைத்து பாடங்களுக்கும் பின் உள்ள பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுக. ஸோ எல்லாம் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லாத்தையுமே படிக்கணும். அதாவது என்னன்னா அனைத்து பாடங்கள் அப்படின்னா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா செய்யுள், உரைநடை, துணைப்பாடத்தை பின்னாடி பிரித்து வராது. ஸோ செய்யுள் உரைநடையில் இருக்கக்கூடிய அதே மாதிரி இலக்கணத்தில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக கண்டிப்பா படிச்சிருக்கணும். அதே மாதிரி சந்திப்பிழை அப்படின்னா நமக்கு என்ன வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள். ஸோ வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள் அது எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ணணும்னா கவர் பண்ணி படிக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதுல நீங்க நம்ம என்ன பண்ணீங்கன்னா பாதிப்பதே பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 8th தமிழ்ல 6th இயல் புணர்ச்சி, 11th தமிழ்ல உள்ள மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள், புணர்ச்சி விதிகள், ஆக்கப்பெயர்கள், புணர்ச்சி. ஸோ புணர்ச்சியே வந்து பார்த்தீங்கன்னா 10th தமிழ்ல, 9th தமிழ், 3rd ஓல்டு புக்ல நிறைய இடத்துல கவர் ஆகுது. ஸோ ஓல்டு புக்ல எங்க கவர் ஆகுது சொல்லி சைடில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ஓல்டு புக்ல சைடில் ஓல்டு புக்குன்னு போட்டிருப்போம். இது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இதை மாதிரி தான் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்தெந்த டாபிக் படிக்கணும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எங்கே படிக்கணும், எந்தெந்த லெசன்ஸில் படிக்கணும்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க சொன்ன மாதிரி பாருங்க பின்னாடி வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள் எல்லாமே இதெல்லாம் டெஸ்ட் 1க்கான டாபிக். ஸோ பார்க்கற டெஸ்ட் டாபிக் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சின்னதான், ஈஸியாக படிச்சிடலாம். இதை நீங்க ஒரே நாள் என்ன பண்ணிடலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே நாள், நமக்கு 1 week டைம்ல இந்த ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேக்ஸும் அதே மாதிரி என்ன நீங்க 1 நாள் 1.5 நாள் எடுத்துக்கணும். மீதி எல்லாமே நீங்க ஜெனரல் சயின்ஸ் தான் மீதி டைம்ல யூஸ் பண்ணணும். ஸோ முன்னே சொன்ன மாதிரி 75 கொஸ்டின்ஸ், ஸோ ஜிஎஸ்ல 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஜிகே மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது இல்லாம ஜெனரல் தமிழ்ல உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டிஎன்பிசி நடத்துற மாதிரியே என்னன்னா ஜெனரல் தமிழ்ல 100 கொஸ்டின், மேக்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ், ஜெனரல் சயின்ஸ் 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 2 மேக்ஸிமம் என்னன்னா நம்ம அதே இந்திய ஆட்சிகள் தான், இந்தியன் பாலிட்டி. ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த யூனிட் போவோம். ஸோ என்னன்னா நீங்கள் ஃபுல்லாக இந்த டெஸ்ட் பேட்ச் என்னென்ன டாபிக் எங்கெங்க இருக்கு, எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே இந்த டாபிக்ஸ் என்னன்னா ரொம்ப கிளியர் கட்டா புரியும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்கெங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்னு நம்ம தெளிவா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் டாபிக் நீங்க கவர் பண்ணி படிக்கணும், இதை முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணுங்க. ஸோ ரொம்ப குறைவான விலையில சிறப்பான டெஸ்ட் பேட்ச். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான இந்த ஸ்டடி பிளான் வேணும், அதாவது இந்த டெஸ்ட் பேட்சுக்கான சிலபஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஸ்டடி பிளான், அதாவது நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சிலபஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 33 டெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த 33 டெஸ்ட்ல
ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட். ஸோ எல்லா யூனிட் கவர் பண்ணுற மாதிரி ஜென்ரல் சயின்ஸில் 27 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் 3 ரிவிஷன் டெஸ்ட். ஸோ 3 ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. அது இல்லாமல் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட். ஸோ ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக ஜூலை 13 அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுத போகலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் யூனிட் கவர் பண்ண மாதிரி 19 டெஸ்ட்டோ, அதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 11 ரிவிஷன் டெஸ்ட்டோ, அது இல்லாமல் 3 ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. ஸோ ஜென்ரல் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 யூனிட் பிரித்து உங்களுக்கு 18 டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் 12 ரிவிஷன் டெஸ்ட்டு, அது இல்லாமல் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் 33ங்கிற மாதிரி மொத்தம் 33 டெஸ்ட் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த 33 டெஸ்ட் நீங்கள் எழுதிட்டு அடுத்ததாக 34 தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, வெறும் 777 அதாவது 777 ரூபா மட்டும்தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், அதாவது மேக்ஸ்க்கு வீடியோ எக்ஸ்பிளேஷன் 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் வீடியோ எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவோம். அது இல்லாமல் நம்ம அகாடமியில் ரீசனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 சம்ஸ், அதாவது நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு கூடாது ஒரு 400 சம்ஸ் இல்லை 500 சம்ஸ் கவர் பண்ணுற மாதிரி டெய்லியுமே நம்ம என்னென்னா ரீசனிங் சம்ஸ் போடலான்னு இருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக என்னென்னா இந்த டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 2025 நீங்கள் ஒரு அரசு ஊழியராக மாறிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட் பேட்சுக்கான வேறு ஏதோ டீட்டெயில் வேணும் அப்படின்னா முன்ன சொன்ன நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சார் சொல்லுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் பார்க்கலாம்.